Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போகிறது மஸ்க்மெலன் சீட் பர்ஃபி. அதாவது மஸ்க்மெலன் வந்து கீல நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் பாதி மட்டும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது கூட சிறப்பு காய்ச்சி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மஸ்க்மெலன் சீட் பர்ஃபி. அதாவது முலாம்பழம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இந்த முலாம்பழத்தினோட விதை இது வந்து 200 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம 150 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் கீல நம்ம வறுத்துட்டு இதை வந்து பாதி நம்ம அரைச்சிக்கலாம். பாதி கொஞ்சமாக சீட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கீல நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா ப்ரௌனான கலர் வந்து மாறணும். இன்னும் வெள்ளையாக தான் இருக்குது. கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு பாதி அரைச்சிக்கலாம், பாதி சீடு அப்படியே வச்சுக்கலாம். முலாம்பழ விதை பார்த்திங்கன்னா நல்லா வெடித்து, அதாவது சச்சட்டுன்னு நல்லா வெடிக்கணும். அதே மாதிரி கலர் கொஞ்சம் மாறிட்டே வருது. இது வந்து ரொம்ப இந்த பர்ஃபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வெடிக்கணும், அதே மாதிரி கலரும் மாறிட்டு வரணும். இப்போ பொன்னிறம் ஆகிட்டே வருது. சீடும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு நல்லா உப்பி வந்திருக்கணும். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஆஃப் பண்ணாலும் இந்த சத்தம் வந்து கண்டினியூ ஆகும். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே வெடிச்சிட்டு தான் இருக்குது. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு மீதியை அரைச்சிக்கலாம். நம்ம இதையே பாதி அரைச்சிக்கலாம், பாதி இல்லை முக்கால்வாசி அரைச்சிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு மட்டும் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். மீதி ஃபுல்லாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம முலாம்பழ விதையை நம்ம அரைச்சி வச்சுட்டோம். அதாவது கொஞ்சம் நரண்டாக அரைச்சிருப்பேன். இடையில அந்த ஒரு சீடெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். அதே பேனில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அதாவது கால்வாசி இருந்தாலே போதும். நல்லா டிசால்வ் ஆகணும். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுட்டு, அதாவது ஒரு கம்பி பதம் இருந்தாலே போதும். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம முலாம்பழ விதை அரைச்சதையும் முலாம்பழ சீடையும் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. அதாவது உங்களுக்கு செக் பண்ணணுன்னா ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லா பிசுன்னு இந்த மாதிரி வரும். இது வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற முலாம்பழ விதை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது விதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பர்ஃபி சாப்பிட்றப்ப இது வந்து கொஞ்சம் நரன்னு இருக்கும். முந்திரி பாதாம் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்ஃபி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது முலாம்பழ விதை, வெள்ளரி விதை இது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது மருத்துவ குணங்கள் இருக்குது. இது என்னென்னா உஷ்ணத்தை வந்து தணிக்கக்கூடிய தன்மை இந்த சீட்க்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி இந்த மாதிரி வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும். பர்ஃபி போடுற பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்திங்கனாவே தெரியும் இப்படி வரணும். இப்போ நம்ம இந்த பிளேட்டில் வந்து ஊற்றிடலாம். நல்லா ஈவனாக சமப்படுத்திட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சீடு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு தான் வரும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அந்த சீடு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக உடஞ்சி தான் வரும். மஸ்க்மெலன் சீட்ஸ் பர்ஃபி ரெடி. நான் பர்ஃபி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வளங்குன்றிக்கால். மழை பெய்யாவிட்டால் எந்த விவசாயியாலும் உணவினை உற்பத்தி செய்ய இயலாது. எனவே மழை
நம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாகும்.